கிளர்ச்சி மற்றும் புரட்சியின் அடையாளமாக மாறிய எர்னஸ்டோ சே குவேரா ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1928ஆம் ஆண்டு அன்று அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் பிறந்தார். மருத்துவ மாணவனாக இருந்து புரட்சிகர அடையாளமாக மாறிய அவரது வாழ்க்கை பயணம் வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. சே குவேரா நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அவரது பெற்றோர்களான எர்னஸ்டோ குவேரா லிஞ்ச் மற்றும் செலியா டி லா செர்னா ஆகியோர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு சமூக நீதி மற்றும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். கடுமையான ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் சே தீவிர வாசிப்பாளராகவும் கல்வியில் சிறந்து விளங்கினார். சே மருத்துவம் படிக்க பியூனஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். படிப்பின் போது அவர் தனது நண்பரான ஆல்பர்டோ கிரானட்டோவுடன் தென் அமெரிக்கா முழுவதும் மோட்டார் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணம் லத்தீன் அமெரிக்காவில் பரவி இருந்த வறுமை மற்றும் ஒடுக்குமுறைக்கு அவரை வெளிப்படுத்தியது. அவருடைய உலக கண்ணோட்டத்தை ஆழமாக பாதித்தது மற்றும் அவரது புரட்சிகர உணர்வை தூண்டியது. 1953இல் தனது மருத்துவ பட்டப்படிப்பை முடித்த பிறகு சே குவாட்டமாலாவுக்கு சென்றார். அங்கு அவர் CIA ஆதரவு ஆட்சி கவிழ்ப்பை கண்டார். இந்த நிகழ்வு ஏகாதிபத்தியம் மற்றும் சமூக அநீதிக்கு எதிராக ஆயுதமேந்திய போராட்டத்தின் அவசியத்தில் அவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. ஆயிரத்தி 1955இல் மெக்சிகோ நகரில் இருந்தபோது கியூபா சர்வாதிகாரி ஃபுல்ஜென்சியோ பாட்டிஸ்டாவுக்கு எதிராக ஆயுத புரட்சியை திட்டமிடும் ஃபிடல் காஸ்ட்ரோவையும் அவரது சகோதரர் ராவையும் சே சந்தித்தார். கியூபா புரட்சியின் முக்கிய தலைவரானார். சே அவர்களின் போராட்டத்தில் இணைந்தார். அவர் கொரில்லா போரில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது மூலோபாய புத்திசாலித்தனத்தையும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினார். ஜனவரி 1, 1959 அன்று புரட்சி வெற்றி பெற்றது. பாட்டிஸ்டா தூக்கி எறியப்பட்டார். ஷே புதிய கியூபா அரசாங்கத்தில் தேசிய வங்கியின் தலைவர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்தார். அவர் கியூபாவை ஒரு சோஷலிச நாடாக மாற்ற அயராது உழைத்தார். விவசாய சீர்திருத்தம், கல்வி அறிவு பிரச்சாரங்கள் மற்றும் தொழில்மயமாக்கலுக்கு வாதிட்டார். சேவின் புரட்சிகர லட்சியங்கள் கியூபாவிற்கு அப்பால் விரிந்தன. லத்தீன் அமெரிக்கா மற்றும் பிற வளரும் நாடுகளின் விடுதலைக்கு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான உலகளாவிய போராட்டம் தேவை என்று அவர் நம்பினார். 1965இல் அவர் ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் புரட்சிகர இயக்கங்களை ஆதரிப்பதற்காக கியூபாவை விட்டு வெளியேறினார். எவ்வாறாயினும் காங்கோ மற்றும் பொலிவியாவில் அவரது முயற்சிகள் சவால்களை சந்தித்து இறுதியில் தோல்வியில் முடிந்தது. 1967இல் பொலிவியாவில் கெரில்லா இயக்கத்தை வழிநடத்திய போது சே CIA உதவியுடன் பொலிவியா இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டார். அக்டோபர் 9, 1967இல் அவர் லா ஹிகுவேரா கிராமத்தில் தூக்கிலிடப்பட்டார். அவரது இறுதி வார்த்தைகள் சுடு கோழை, நீ ஒரு மனிதனை மட்டும் கொல்லப் போகிறாய் என்பதாக கூறப்படுகிறது. சே குவேராவின் மரபு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. சிலருக்கு அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடிய வீரன் மற்றும் தியாகி, மற்றவர்களுக்கு அவர் வன்முறை மற்றும் சர்வாதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு சர்ச்சைக்குரிய நபர். ஒருவரின் முன்னோக்கை பொருட்படுத்தாமல் சே
புரட்சிகர வெறி மற்றும் மிகவும் நியாயமான உலகத்திற்கான போராட்டத்தின் நீடித்த அடையாளமாக இருக்கிறார். அர்ஜென்டினாவில் அவரது ஆரம்ப நாட்களில் இருந்து பொலிவியாவில் இருக்கும் வரை சே குவேராவின் வாழ்க்கை புரட்சிக்கான காரணத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது கதை தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது மற்றும் விவாதத்தை தூண்டுகிறது. சே குவேராவின் பாரம்பரியம் வரும் தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது.